Taste the Daily. தேனி மாவட்டம் பெரியகுளம் கண்மாய் நீர்நிலைகளில் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டுவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அழகர்சாமி பகுதியில் உள்ள 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கும் அந்த பகுதி குடியிருப்புகளின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் செட்டிக்குளம் கண்மாய் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக உள்ளது. இந்த நிலையில் கீழவடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கண்மாயில் கொட்டப்படுவதால் நீர் மாசடைவதோடு நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கண்மாய் நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டாமல் இருக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூரில் அரசு பேருந்தில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிக்கு முறையாக பதிலளிக்காமல் நடத்துனர் பாதி வழியில் பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் அவதியடைந்தனர். அரவக்குறிச்சி அருகே ஒசூரில் இருந்து மதுரை செல்லும் அரசு பேருந்தில் நடத்துனர் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக கூறி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நடத்துனர் அதியமான் பேருந்தை பாதியில் நிறுத்திவிட்டு மரத்தின் கீழே அமர்ந்ததால் சக பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஒரு 8 ரூபா டிக்கெட் கூட வாங்கியிருக்காரு. கேட்டால் எஸ்சிஓ ஆஃபீஸாக இருக்குங்கிறாரு. இதுக்கு பதிலாக எல்லா பேசஞ்சரும் அப்படியே மலையில் வண்டி நிற்கிது. இதை பார்த்துங்க, இதான் வண்டி நம்பரு. இந்த வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு கண்டக்டர் இறங்கி உட்காந்துட்டாருங்க. 62 ரூபா டிக்கெட்டை 70 ரூபா ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டேன். வேற ஒன்றும் நான் கேட்கல. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே காட்டு யானை வீட்டிற்குள் நுழைய முயன்ற காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியுள்ள அறையில் காட்டு யானை நுழைய முயன்று வீட்டிலிருந்த பொருட்களை சூறையாடியது. நல்வாய்ப்பாக வீட்டிலிருந்த தொழிலாளர்கள் உயிர் பிழைத்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன் இப்பகுதியில் யானை தாக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். குடியிருப்பு பகுதிகளில் யானை நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசின் வனத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.